நேத்திக்கு எபிசோட்ல அரசி அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வெளியில போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ குமார் அரசியை பார்ப்பாரு. அரசியை பார்த்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக போவாரு. அரசி நிக்காம போய்கிட்டே இருப்பாங்க. 2-3 தடவை அரசின்னு கூப்பிடுவாரு. ஆனாலும் அவங்க கண்டுக்காம போவாங்க. அதனால கையை குறுக்க நீட்டி நிப்பாட்டுவாரு. அரசிக்கிட்ட நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அரசி, என்னை மன்னிச்சுக்கோன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சரவணன் அங்கிருந்து பார்த்துடுவாரு. பார்த்துட்டு ஒரே கத்துவாரு. குமார்கிட்ட வந்து சண்டை போடுவாரு. சட்டையை பிடிச்சி இழுத்து அவரை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அப்ப அரசி வேண்டானே கையை விடு, நீ விடு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கைய எடுத்து விடுவாங்க. அவங்க அண்ணன் அரசி கிட்ட உங்ககிட்ட ஏதாவது பேசினானா அரசி, ஏதாச்சும் வம்பு பண்ணானா பேசினானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அரசி இல்லைன்னு மண்டையாட்டுவாங்க. அவங்க அண்ணன் சரவணன் கைய அரசி எடுத்து விடுவாங்க. அப்ப குமார் அரசியவே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதனால சரவணன் அங்க என்னடா பார்வை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிப்பாரு. இன்னொரு தடவை என் தங்கச்சிய பார்க்கணும் பேசணும்னு நினைச்சா அவ்வளவுதான், 1க்கு 3 அண்ணனுங்க இருக்கும், தொலைச்சிருவேன், உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போற அரசி அப்படின்னு கேட்பாரு. என் ஃப்ரெண்டை பார்க்க அப்படின்னு அரசி சொல்லுவாங்க. நீ ஃப்ரெண்டெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு போயிடுவாரு. அவங்க தங்கச்சி பைக்ல ஏறி உட்கார்ற வரையிலும், அவங்க கிளம்பி மறைகிற வரையிலும் குமார் அரசியவே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. குமார் வீட்டில் சக்திவேலும் முத்துவேலும் லாயரை பார்த்து பேசிட்டு வருவாங்க. குமாரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டு வந்திருப்பாங்க. இது சொல்றதுக்காக குமாரை கீழே கூப்பிடுவாங்க. ஆனா குமார் வரவே மாட்டாரு. அதனால அவங்க அம்மா மாடிக்கு போய் கீழே வாடா, அப்பா கூப்பிடுறாரு, நீ வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு வருவாங்க. குமார் வேற வழியே இல்லாம கீழே உட்காருவாரு. குமாரோட அப்பா சக்திவேலு குமார் கிட்ட உன்னை வெளியில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு லாயர் சொல்லிட்டாருடா, அந்த பொண்ணை நீ தான் கடத்தின அப்படிங்கிறதுனால ரொம்ப கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது, அதனால உன்னை வெளியில கொண்டு வர்றது கஷ்டம், ஆனா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அரசிய கடத்தல, அந்த பொண்ணு தான் தானா விருப்பப்பட்டு நீ இருக்கிற இடத்துக்கு வந்ததுன்னு சொன்னா போதும், அந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. குமார் என்ன சொல்வாருன்னா, அரசிய நான் தானே கடத்திட்டு போனேன், அது எப்படி அரசி தான் தானா விருப்பப்பட்டு வந்தாங்கன்னு என்னால பொய் சொல்ல முடியாது, திரும்பவும் நான் அரசி மேல பழி போட மாட்டேன் அப்படின்னு சொல்வாரு. சக்திவேலு ரொம்ப திட்டுவாரு குமார, என்னடா பெரிய இது மாதிரி அரசிக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க, உன்னை ஜெயில இருந்து வெளியில எப்படி கொண்டு வரதுன்னு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. குமார் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அழுத்துக்கிட்டே மாடிக்கு போயிடுவாரு. இவங்க 2 பேரும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, முத்துவேலோட அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் பேசுறேன் குமார் கிட்ட, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் குமார்கிட்ட பேசுவாங்க. ஆனா குமார் அழுதுகிட்டே, அப்பதான் நான் அரசிக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், அரசி என்ன முழுசா நம்பினா, நான் அவளை விரும்புறேன்னு சொன்னதையும் அவ நம்பிட்டா, அவளை நான் தான் கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் வர சொன்னேன், இந்த ஒரு தடவை மட்டும் கடைசியா நீ வந்துட்டேன்னா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன்னா விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதையும் நம்பினா, அதை நம்பிதான் அந்த பொண்ணு வந்தது, அன்னைக்கு மட்டும் அரசியை அப்படியே விட்டுருந்தேன்னா அவ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நல்லா இருந்திருப்பா, அவளுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்பத்தா, அதுவும் இல்லாம ராஜி கதிர் விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப கஷ்டமா இருந்தது, மனசு ரொம்ப பாரமா இருக்கு அப்பத்தா, அந்த குடும்பத்தை தேவையில்லாம பழி வாங்கிட்டோமே, இப்படி பழி வாங்குறோங்கிற பேர்ல அரசியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்பத்தா, 4-5 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததும் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சது அப்பத்தா, இன்னொரு தடவை நான் பொய் சொல்ல மாட்டேன், வாழ்க்கை முழுதும் ஜெயிலே இருக்க வேண்டியது இருந்தாலும் நான் அரசி மேல பழி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தா மடி மேல படுத்து அழுவாரு. அவங்க அப்பத்தாவும் ரொம்பவே அழுவாங்க, வருத்தப்படுவாங்க. குமார்கிட்ட எப்பவுமே நான் உன் பக்கம் இருக்கேன்டா, அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இவங்க வீட்டுல ராஜி சென்னைக்கு போயிடுவாங்க இல்லையா டான்ஸ் ஷோக்காக. அங்க ரூம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்க ஃபர்ஸ்ட் போன உடனே ஒரு சின்னதா ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூல 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்பாங்க. அங்க டான்ஸ் ஷோக்கு வந்திருந்த பெரும்பாலான பேர் சினிமாவில் சேர்ந்து பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அங்க வந்திருப்பாங்க. ஆனா ராஜி மட்டும்தான் ஒன்லி டான்ஸ் ஷோக்காக, அந்த காம்படிஷன்ல வின் பண்றதுக்காக மட்டும்தான் வந்திருப்பாங்க. நடிப்புல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. தனியா ரூம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எல்லா வசதியும் இருக்கும். அது மாதிரி டின்னருக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அங்க எல்லாருமே ஜோடி ஜோடியா உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு சிட்டில பார்ட்டி கிளப்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அங்க
ராஜிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க கூட போய் ஒரு சீட்டு காலியா இருக்கும், அதுல போய் உட்காந்துக்குவாங்க. அப்புறமா அந்த டான்ஸ் ஷோக்கு அரேஞ்ச் பண்ணவங்க எல்லாம் வந்து ஸ்டேஜ்ல நின்று பேசுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக போவாங்க எல்லாருமே. ராஜி சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு அங்க உட்காருவாங்க. அங்க பக்கத்துல வருவாங்க தெரியுமா, பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியாவோட ஆகாஷ் தான் அங்க வருவாரு. பாண்டியன் ஸ்டோர்ல பாக்கியலட்சுமிய மிக்ஸ் பண்ண மாதிரியே இருந்ததுங்க. செல்வி பையன் ஆகாஷ் இங்க சந்தோஷ்ங்கிற பேர்ல பாண்டியன் ஸ்டோர்ல இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. எடுத்த எடுப்புலயே நம்ம ராஜிக்கு கை கொடுப்பாரு பாத்துக்கோங்க. ஆனா ராஜி கை கொடுக்க மாட்டாங்க. அவர் வம்படியா பேசுவாரு. அங்க ஏதோ பிளேட்ல கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கும், அதை சர்வ் பண்றதுக்காக எடுத்துட்டு வருவாங்க. ஆகாஷ் அதை கூப்பிட்டு அதுல ஒரு கிளாஸ் எடுத்துக்குவாரு. உடனே ராஜியும் அது ஜூஸ் நினைச்சு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆகாஷ் சொல்லுவாரு, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான சரக்கு, நீங்க சரக்கெல்லாம் அடிப்பீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஐயோ தெரியாம எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிடுவாங்க. திரும்ப டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ராஜிக்கு டான்ஸ் பண்றதுல கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. அந்த போட்டிக்கு அரேஞ்ச் பண்ணவங்க ராஜியை டான்ஸ் பண்றதுக்காக கூப்பிடுவாங்க. எல்லாரையுமே பார்த்தா வில்லங்க மாதிரியே இருக்கும். ராஜி அதுல எல்லாம் கலந்துக்காம தனியா போயிடுவாங்க. இதுக்கு இடையில மீனாவும் போன் பண்ணி பேசுவாங்க ராஜி கிட்ட. ராஜியும் ரூம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குக்கா, எல்லாமே நல்ல வசதியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் இந்த டின்னரு பார்ட்டி இதெல்லாமே. உங்களுக்கு எதுவுமே பிடிக்காம அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அவங்க முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவங்களே பேசிக்குவாங்க. சரி கதிருக்கு ஃபோன் பண்ணலாம், கதிர் எப்படியும் ஃபோன் பண்ண மாட்டாரு, நம்ம மேலே கோவமா இருப்பாருன்னு சொல்லிட்டு கதிருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கதிர் எடுத்துட்டு ஒன்றுமே பேச மாட்டாரு. அதுக்கப்புறம் ராஜியே பேசுவாங்க. ஃபோனில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, என்ன ஊன்னு கேட்குற, என்ன சொன்னாலும் எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர் என்ன சொல்வாருன்னா, சொல் பேச்சு கேட்காம வேண்டான்னு சொல்லியும் நீயா போன, நான் என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபோன் வச்சிருவாங்க. வச்ச அடுத்த செகண்டே கதிருக்கு உடனே ராஜி மேல பாசம் வரும். அடுத்த செகண்டே ராஜிக்கு போன் அடிச்சு, ராஜி பத்திரமா இரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போன் வச்சிருவாரு. ராஜி இந்த பார்ட்டி இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரூம்குள்ள வந்ததும் திரும்ப ஒரு தடவை கதிர் ஃபோன் பண்ணுவாரு. எப்படி இருக்க ராஜி, நல்லா இருக்கியா, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்பாரு. அத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க.